ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாக் டிவி. நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா. இன்றைக்கி நம்ம கதை படம் பார்த்து கதை சொல்லு இந்த பகுதியில் நான் ஒரு அழகான கதையை கொண்டு வந்திருக்கேன். ஒரு காட்டில் ஒரு எறும்பு இருந்ததா, துருன்னு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது நல்லா வேகமாக ஓடி ஒரு ஆறை பார்த்தோன்னா அதுக்கு ஒரே குஷி. ஆஹா, நல்லா தண்ணி ஓடுதே, நம்ம குதிச்சு நீச்சலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது டபக்குன்னு உள்ளே கூச்சிடுச்சான். அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சுது, ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான். அது என்ன பண்ணுறது, அது முங்க போகுது. அப்போ தான் ஒரு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு அழகான வெள்ளை புறா உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்துச்சு காலங்காத்தால். இப்போ இந்த எறும்பு கத்திக்கிட்டு, என்னது இது, இந்த குட்டி உருவம் ஒன்று கத்திக்கிட்டு இருக்கே தண்ணிக்குள்ளே வேகமாக போய் பார்த்துச்சான். பறந்து போய் பார்த்துச்சான். ஐயோ எறும்புக்கு ஏதோ ஆச்சு, சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து படக்குன்னு ஒரு இலையை பறித்து அந்த எறும்புக்கு மேலே போட்டுச்சான். அந்த எறும்பு அந்த இலை மேலே ஏறி உட்காந்துட்டு அழகாக சர்ஃபிங் பண்ணிக்கிட்டே ஆற்றோட கரைக்கு தப்பிச்சிருச்சான். இப்படியே போயிட்டுருக்க அதுங்க 2 ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிடுச்சிங்க. ஒரு நாளைக்கு எப்போவும் மாதிரி அந்த புறா உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கும்போது மரக்கிளையில் பின்னாடி இருந்து ஒரு வேட்டைக்காரன் வந்தானான். ஆஹா, கொளுத்த புறா இன்றைக்கி நமக்கு டின்னருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லு அம்பை எடுத்து அப்படியே எய்ம் பண்ணுறான். எய்ம் பண்ணி அடி குறிப்பாக தட்டிக்கலான்னு இழுக்கிற போது ஆன்னு அலறிக்கிட்டே ஓடியே போயிடுறான் அங்கேருந்து. என்னடான்னு அப்போ தான் அந்த புறா திரும்பி பார்க்குது. ஆஹா, ஒரு செகண்டு நம்மளை அம்பை வச்சு அடித்து கொண்டிருப்பானே, யார் நம்மளை காப்பாற்றுறது, ஏன் இப்படி அலறிக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு எறும்பு. ஆமாம், அது தன்னோட உயிரை காப்பாற்றின அந்த புறா தன்னோட ஃப்ரெண்டு இல்லையா. அப்போ அதோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த எறும்பு விட்டுருமா. அதை வேட்டைக்காரனோட காலை போய் நறுக்குன்னு ஒரு கடி. அவ்வளோதான், கடியில் அவன் தெரிச்சு ஓடிட்டான். இனிமேல் 10 நாளைக்கு காலை அவன் கீழே வைக்கவே முடியாது, அந்த மாதிரி கடிச்சு விட்டுருச்சு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் திரும்ப சேர்ந்துட்டு, நான் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 சேர்ந்து, என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான், அந்த வேட்டைக்காரனை கடிச்சு வச்சான் அப்படின்னு அந்த புறா பாட, இந்த எறும்பு நட்பே துணை நட்பே துணை அப்படின்னு அதுவும் பாட்டு பாட, முஸ்தஃபான்னு 2 ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடிட்டு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்கூலில் படிப்பீங்க, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூலில் பக்கத்தில் வீட்டில் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லவங்களா இருக்கீங்க, எவ்வளோ தூரம் அவங்களுக்கு உதவியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க, சரியா. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.